சிவ சிதம்பரம் ஜோதிடம் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள். இரண்டாவது ராசி ரிஷபராசி. பழகுவதற்கு இனிமையானவர்கள். சிந்தனைகளை மாற்றி மாற்றி யோசித்து செயல்படாமல் ஒரே சிந்தனையில் வாழ விரும்புபவர்கள். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் வசதிக்கு ஏற்ப ஆளை மாற்றிக்கொள்ளாமல் நேர்மையான எண்ணம் உள்ள ஒரு நபராக இருப்பார்கள். இருப்பதை வைத்து வாழ தெரிந்தவர்கள். பேராசை கிடையாது இவர்களுக்கு. பிரச்சனை வந்தால் பயந்து ஒதுங்காமல் நேரடியாக நின்று என்ன பிரச்சனை என்றாலும் தீர்த்து விடுவார்கள். அதே சமயம் எங்கேயாவது ஒரு சண்டை அப்படின்றாலே பயந்து ஓடி விடுவார்கள். அவர்களுக்கு கோபம் வந்து விட்டால் எரிமலையாக வெடிப்பார்கள். எதிரிகள் தாங்க மாட்டார்கள். அவர்கள் சிரிக்கும்போது உள்ளத்தில் இருந்து சிரிப்பார்கள். அவர்களுடைய சிரிப்பு அழகாக இருக்கும். கலை சார்ந்து இருப்பவர்கள் உச்சத்தில் இருக்கும் யோகம் அவர்களுக்கு உண்டு. தோல்விகளை கண்டு அஞ்சாதவர்கள். மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வெற்றியை பெறுவார்கள். திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ விரும்புவார்கள். வாழவும் செய்வார்கள். ஆனால் முடிந்தவரை கன்னி மகர ராசிக்காரர்கள் இருந்தால் ஜோடியாக அமைத்து கொள்ளுங்கள். எந்த காரணத்தில் கொண்டும் சிம்மம் கும்பம் தவிர்ப்பது நல்லது. உணவு கட்டுப்பாடு அவசியம். இல்லை என்றால் இடுப்பில் சதை வரும் அளவிற்கு குண்டான நபராக மாறுவீர்கள். பிறர் சொல்வதை விட தனக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள். எல்லா விஷயத்திலும் உண்மையை மட்டும் எதிர்பார்ப்பார்கள். வெள்ளை ஆடை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். புதிதாக தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி செல்வார்கள். நல்ல மனதும் தொலைநோக்கு சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள். விவசாயத்தில் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகத்திலும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு, எதிலும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், உறுதியான மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கலை அழகு, செழுமை, மென்மையான மற்றும் அன்பான இயல்பு இவர்களிடத்தில் இருக்கும். மிருகசீரிடம் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை, பெரிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் ஜொலிக்க வேண்டும் எனும் எண்ணம் ஆர்வம் இருக்கும். அதை படிப்பில் செலுத்தும் போது கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவார்கள். சிவ சிதம்பரம்.